நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காகவே காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற ரொம்ப முக்கியமான தலைப்பு அண்டை மாநில தலைவர்களோடு அவசர சந்திப்பு, நிர்வாக அலுவலகங்களை திசை திருப்பும் விளம்பர அரசு. ஏன் இந்த தலைப்பு? யார் அண்டை மாநில தலைவர்களுடன் அவசர தலைப்பு? இப்படி பொதுசரங்கள் இடத்துல இப்படி நாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற போது ஒரு கேள்வி எழும். இப்போ என்னன்னா, மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இந்திய அரசியலமைப்பில் 80, 81, 82 பல பிரிவுகள் முன்று பின் வந்தது, நீக்கப்பட்டது, ஒத்திவைக்கப்பட்டது என்றெல்லாம் ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது. டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதிகளுடைய மறுவரை 1976, 1976, 2001 அது 25 ஆண்டுகள் தள்ளி போட்டு தற்போதைய கணக்கில் தொகுதிகள் மறுவரை, அதாவது ஒரு தொகுதியில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் அது டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டும். வாக்காளர்கள் அதில் எக்ஸ்டென்ஷன் ஆகலாம், அதிகரிக்கலாம், குறையலாம், சமநிலையில் இருக்கலாம். இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் ஒரு பெடரல் சிஸ்டத்தில் உள்ள ஒரு சிஸ்டம், ரைட். இப்போ வரப்போகிற நேரத்தில் மைய அரசு இது குறித்து எப்படி எடுக்கப் போகிறார்கள், இந்த டீலிமிட்டேஷனுடைய வரம்புகள் என்ன, இதனுடைய இத்தியாதி எப்படியெல்லாம் வகுக்கப்பட போகிறது, மாநில தலைவர்கள் அனைவரையும் அழைக்கப் போகிறார்கள், அமர்ந்து பேசப் போகிறார்கள். இதற்கு ஒரு புரோட்டோகால் இருக்கிறது, ஒரு சிஸ்டம் இருக்கிறது. இதையெல்லாம் மீறி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக ஒரு விதமும் எடுக்க முடியாது. அப்படியெல்லாம் இந்தியாவிலே ஜனநாயகம் பால்பட்டு போய்விட்டதாக நாங்கள் எண்ணக்கூடியதல்ல. ஆனால் இங்கே ஒரு விசித்திரம் நடக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுடைய தூதுவர்களை ஸ்பெஷல் என்வே என்று சொல்வார்கள். இப்பொழுது உலகத்தில் போராளிகளாக உக்ரைனுக்கு அனுப்புவதை போன்று, ஹமாஸோடு பேசுவதை போன்று, ஈரானுக்கு என்வே அனுப்புவதை போன்று மாநிலங்களுக்கெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். டிஆர்பி ராஜா போன்றவர்கள், தயாநிதி மாறன் போன்றவர்கள் ஒடிசாவுக்கும், நேற்று ஒரு பெரிய குழு KN நேரு, கனிமொழி போன்றவர்கள், ராசா போன்றவர்கள் ரேவந்த் ரெட்டியை சந்திப்பதற்கும் பஞ்சாபுக்கும் இப்படி பயணம் மேற்கொள்கிறார்கள். இது பலருடைய கண்ணுகளுக்கு ஆச்சரியமாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. எதற்காக பயணிக்கிறார்கள்? வாருங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டம் போட போகிறோம், தென்னிந்தியா வஞ்சிக்கப்பட போகிறது, குரல் எழுப்ப போகிறோம். இது திமுகவின் நவீன கால யுக்தி. சரி, இது ஏன் இப்போ சொல்ல போகிறாங்க? 50,000 கோடி லூட்டிங் ஆயிருக்கு, மணி ரொம்ப தாராளமாக அதாவது என்ன சொல்கிறது, சிந்தி செதறி போயிருக்கிறது என்று மத்திய அரசினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய வருவாய் குடோனில் டாஸ்மாகில் சோதனை. இந்த சோதனைகள் ஒரு பக்கம், இதற்கு வேதனையாக மக்கள் 50,000 கோடி அரசு கருவூலத்திற்கு வர வேண்டியது, இன்னொரு 50,000 கோடி எங்கே போச்சு கேட்குறாங்க கேள்வி. அரசு மௌனியாக இருக்கிறது. துறை சார்ந்த செந்தில் பாலாஜி மௌனி, எல்லாம் செஞ்சு முடிக்கிட்டு பேசுகிறேங்கிறார். மாநில முதலமைச்சர் எப்போதும் வழக்கம் போல் அவர் ஒரு தன்னுடைய பாணியிலே நடந்து கொண்டிருக்கிறார். யாரும் பதில் சொல்லலை. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு, தமிழ்நாட்டுடைய நிதி ஆதாரம், தமிழக அரசியலை மீறி மத்திய நிர்வாகங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளின் பால் முறைகேடுகளின் வழக்கு, ரேஷன் கடை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை இடமாற்றம் செய்வதற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அவர்கள் லஞ்சம் செய்திருக்கிறார்கள், கையூட்டு பெற்றிருக்கிறார்கள். அதையும் தாண்டி வாக்குறுதிகள் என்னானது? இதை மடமாற்றுறதுக்குத்தான் இந்த வட இந்திய தலைவர்களை அல்லது தென்னிந்தியாவை ஒருங்கிணைப்பு நடவடிக்கை நடக்கப் போகிறதா? இதை நம்ம என்னன்னு தெளிவாக பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்கு நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் செங்கை பத்மநாபன் அவர்கள் வந்திருக்கிறார். கல்வியாளர், எழுத்தாளர் மரியாதைக்குரிய பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, அரசியல் விமர்சகர், பொது ஊடக ஆர்வலர் திரு தேவப்பிரியா, இளம் அரசியல் ஆளுமை நண்பர் மரியாதைக்குரிய ஓம் பிரகாஷ். வாங்க ஐயா, நீங்களே சொல்லுங்களேன். உங்கள்ட்ட இன்றைக்கி முதல்ல ஆரம்பிச்சிடும். அரசியல் பேசாட்டாலும் சில விஷயங்களை நுணுக்கமாக பேசுவீங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன். அதை தலைப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போது முதல்ல இந்த தொகுதி வரையறை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, டீலிமிட்டேஷன். இந்த லிமிட்டேஷன் அப்படின்னா வரையறை, அப்படின்னா டீலிமிட்டேஷன் என்னவாக இருக்கும், அந்த வரையறை நீக்குவதாக இருக்கும். லிமிட்டேஷனை
குறைக்கணும். அதுதான் டீலிமிட்டேஷன். அண்ட் இட்ஸ் அ ப்ராசஸ். தமிழில் சொல்லணும்னா அது ஒரு தொடர்வினை. கரெக்ட். ஆமாம், டீலிமிட்டேஷன் இஸ் அ ப்ராசஸ். ஆமாம் ஆமாம். அதாவது எப்படின்னா இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு நாளைக்கு டீலிமிட்டேஷன் வந்துருமோன்னா அப்படி வரவே முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ். அது என்னவாக இருக்க முடியும்னா முதல்ல ஒரு டிராஃப்ட்டு, அது வந்து கேபினெட்லாம் அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் ஆகணும். பெரிய விஷயம் அது. தொடர்பினைங்கிறது ஏதோ உடனடியாக நடக்கக்கூடியது இல்லை. சாதாரண வினையே நமக்கு வந்து நார்மல் இட் வில் டேக் லாங் டைம். ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்திய ஜனநாயகத்தில் எந்த ஒரு வினையுமே உடனடியாக செயல்படுவதில்லை, முடியாது. அது ஒரு தொடர் வினைங்கிற போது இட் வில் டேக் இஸ் ஓன் டைம். இல்லை ஒன்று அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இது மாதிரியான ஒரு டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது வெதர் இட் ஹஸ் பீன் செட் இன் மோஷன், அது தொடங்கியிருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே இந்த மாதிரி ப்ராசஸ் இன்னும் தொடங்கவே இல்லை. ஆமாம். அப்படி தொடங்காத ஒரு தொடர்வினைக்கு வச்சுக்கோ, தொடங்காத ஒரு தொடர்வினைக்கு ஏன் இத்தனை தொடர்வினைகள் இங்கே இருக்கின்றன? கரெக்ட். அதுதான் கேள்வி. எனக்கு தெரிஞ்சவரையில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் அரசியலுக்கு போக விரும்பவில்லை. அதெல்லாம் பெரியவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. எனக்கு என்ன ஒன்று அப்படின்னா, எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய தவறுதே மக்கள் கவனத்துக்கு வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு காரணமாக இருக்கலாம்னு தோணுது. எதையெல்லாம் உடனடியாக செய்திருக்க வேண்டும். இப்போது பக்கத்தில் பெரியவர் உட்காந்துருக்காங்க, அவங்க சொல்லட்டும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் செய்திகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க, எங்கேயாவது ஒரு சொல்லிடுமா செய்திகளாக வந்திருக்கா பாருங்களேன். கோடை காலம் தொடங்கிடுச்சு. அப்போது மழை காலத்துக்கு முன்னதாக எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதே போன்று கோடை கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நான் அது வரைக்கும் செய்தியை நான் பார்க்கல எங்கேயுமே. எடுக்கல இல்லை, எனக்கு தெரியல. நான் செய்தியை பார்க்கலாம், தவறு இருக்கலாம். ஒரு வேளை இருந்தால் பெரியவங்க எல்லாருமே சொல்லட்டும். இதற்காக ஏதேனும் சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கிறதா? ஆமாம், சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், இதற்கான ஏதேனும் சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கிறதா, அல்லது செயலாளர்கள் மட்டத்தில் எதுவும் நடந்திருக்கிறதா, மாவட்ட ஆட்சிகள் மட்டத்தில் எதுவும் நடந்திருக்கிறதா, கோடை காலத்தை எப்படி சமாளிப்பது என்பதற்கான ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் எங்கேயாவது இதெல்லாம் பிப்ரவரியில் நடந்திருக்கணும். ஆனால் இது வரைக்கும் எங்கே அது மாதிரி நடந்த மாதிரி தெரியல. நேரடியாக சாமானியர்களே பாதிக்கக்கூடிய விஷயம் என்னெல்லாம் அதில் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். சொல்லுங்கள். என்ன கோடை காலம் மின்வெட்டு இராது அப்படிங்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அறிவிப்பு வேணாம் எனக்கு. கோடை காலத்தை முன்வெட்டு இருக்காது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு என்னென்ன செயல்முறைகள் இருக்கின்றன? சொல்லல. தண்ணீர் பஞ்சம் இங்கே வரவே வராது, குடிநீர் பஞ்சம் உங்களுக்கு வராது. அப்புறம் கோடை காலம் தொடர்பான அந்த கோடை வெப்ப நோய்கள் உங்களுக்கு வராமல் நாங்கள் பாதுகாப்போம். இதற்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ ஹேவ் டு டேக் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் ஷுட் பி ப்ரோக்ளைம் டு தி பீப்பிள். ஆமாம், இது வரைக்கும் அந்த மாதிரி இருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணும். இருக்கணும்ல. நான் சொல்கிறேன், நீட்டை பற்றி பேசி இதை மழுக்கடிச்சிருக்கோம் இல்லையா? நான் சொல்ற சரிதானா? ஆமாம், என்ன முடிவு எடுத்திருக்கிறான்னு கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு அரசு போர்ட்ஃபோலியோ அறிவிப்பு நடந்திருக்கிறதா? இல்ல இல்ல, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் இந்த முடிவெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா செயல்பாடு. அப்புறம் இதற்கான என்ன திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறேன், என்ன சந்திப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆக்டிவிட்டீஸ் ரெண்டாவது, முதல்ல முடிவு எடுத்திருக்கா? ஆமாம், அது ஒன்று. சரி, இப்போ அது ஒன்றுனா இந்த அட்டென்ஷன் அதாவது இந்த மக்களுடைய கவனங்களை திசைத்திருக்கும். அதுதான் எடுத்தோடனே சொல்கிறேன். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், பல முறை நம்முடைய அரங்கத்திலேருந்து நான் சொல்கிறது உண்டு. சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசியல் ஆர்வம் இருக்கிற அளவுக்கு அரசியல் ஆர்வம் இல்லை. நான் பார்த்த வரையில் அரசியல் ஆர்வம் இருக்கிற அளவுக்கு அரசியல் ஆர்வம் இல்லை. அரசு நடவடிக்கையில் ஆர்வம் இல்லை, நிர்வாகத்தில் ஆர்வம் இல்லை. அதனால தான் இந்த கோளாறுகளாக ஏன் வருது? நான் என்ன சொல்கிறேன், நிர்வாகத்தில் என்ன பிரச்சனைகளாக இல்லை, நிர்வாகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளாக இல்லை, அவசர நடவடிக்கைகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இல்லாத ஒன்றை நாம் இருப்பதாக மக்களிடம் காட்டிக்கொள்வதற்கான அவசியம் என்ன வந்து தெரியல. இதெல்லாம் எமர்ஜென்சி நடவடிக்கையாக சென்று கொண்டிருக்கிறது ஐயா. அதுதான் இது. இப்போ நீங்கள் பாருங்களேன், ரொம்ப வெளிப்படையாக நான் கேட்குறேன், வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் தருகிற ஏதேனும் ஒரு வலுவான ஒரு திட்டம் இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். இது இன்றைக்கி ஏதோ ஒரு பெரிய பொருளாதார ஆய்வு வரைக்கும் கொடுக்குறாங்க, அது மன்னிக்கு நான் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் வரல. 8% பொருளாதார வளர்ச்சி நீங்கள் சொல்கிறத வச்சு வரக்கூடாது, மக்கள் சொல்லணும். 8% பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும். எங்கே இருக்குது சொல்லுங்கள். எங்கே நீங்கள் இதுவரையில் நீங்கள் ஏதேனும் ஒரு அரசு துறையில் இப்போது கூட அட்ஹாக் பேசிஸில் எங்கே எடுக்கிறீங்க, டெம்பரரி பேசிஸில் எடுக்கிறீங்க, கான்ட்ராக்சுவல் பேசிஸில் எடுக்கிறீங்க, ஒப்பந்த பணியாளர்கள் இல்லாத அரசு துறை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லையே, எல்லாமே ஒப்பந்தம் தான். அப்போ நீங்கள் 8% பொருளாதார வளர்ச்சிங்கிற போது ஏன் இங்கே உங்களுக்கு ஒப்பந்த பணியாளர்கள் ஏன் இருக்கணும்? நிரந்தர பணிகள் ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா தான் பணம் இருக்குமே, இருக்கணும்ல. 8% பொருளாதார வளர்ச்சி எங்கே போகுது? அப்போ அந்த 8% பொருளாதார வளர்ச்சி. அப்போது எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒப்பந்த பணியாளர்களை எப்போ நிரந்தர பணியாளர்கள் ஆக்கப் போகிறீர்கள்? ஏற்கனவே நிரந்தர பணியாளர்கள் வைக்கிற கோரிக்கைகளுக்கு நீங்கள் எப்போது பதில் தரப்போகிறீர்கள்? ஒன்றுமே இல்லை.
நீ பாருங்கள், நாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அரசியலாக இல்லாமல் நான் அரசு நிர்வாகத்தை மட்டும் நான் பார்க்குறேன், எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறேன்னா பல பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு தொடங்கி பொருளாதார தேக்க நிலைமை தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லாத ஒன்றை கற்பனையாக கொண்டு வந்து முன்னாடி காரணம் என்ன? ஆனால் எக்ஸ்டென்ஷன் கிரைசிஸ் எல்லாமே தீர்க்கப்பட வேண்டிய அடிப்படையான பிரச்சனை. அடிப்படையான இப்போ சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் இதே தேதி நீங்கள் பாருங்கள், கோடை உச்சத்தில் இருக்கும். கரண்ட்டு எல்லாமே மின்சாரத்திலேருந்து தண்ணீர் பிரச்சனையிலேருந்து வெப்ப நோய்கள்லேருந்து அத்தனையுமே இருக்கும். இதுவரையில் என்ன திட்டம் இருக்கிறதுங்கிறது யாரேன்னு ஒரு இடத்துல கூடி பேசுகிறது தான் என்னுடைய அறிவு கேட்டல. ஏன்னா உலகத்தில் பல நாடுகள் அப்படி தான் செய்யும், எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இல்லை, இது எல்லாமே அடித்தட்டு மக்களுக்கு நேரடியாக சென்று சேர வேண்டிய பணிகள். இதில் கவனம் செலுத்துவதை விட்டு இல்லாத ஒன்றுக்கு ஏன் கவனம் செலுத்த வேண்டும்ங்கிறது எனக்கு புரியல. அதெல்லாம் அரசியல் நோக்கங்கள் பெரியவர்கள் சொல்லுவாங்க. இப்போதைக்கு எனக்கு இதுதான் தோணுது, இதற்கான அவசரமோ அவசியமோ இப்போது இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் சொல்லணும். ஐயா சொல்லியிருக்காரு என்னையா ஒன்றுமே லிமிட்டேஷன் சொன்னார் ஆங்கிலத்தில், தொகுதி மறுவரை. இப்போ அந்த பேச்சு எங்கேயுமே இந்திய அளவில் எழலை. இருந்தாலும் அதை பிடிச்சிட்டு தொங்குறதுக்கு காரணம் மடை மாற்றம். அதை பல முறை நம்ம சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போத்துக்கு 4-7 மாநிலத்துக்கு இவங்களுடைய பிரதிநிதிகளை அமைச்சிருக்காங்க. அதற்கு பதில் அந்த 7 பிரதிநிதிகளை தமிழகத்தினுடைய நிர்வாகத்தில் பொறுப்பேற்று நடந்தால் அடுத்த தேர்தலுக்கு 2026 அப்பான்னு அழைக்கப்பட விரும்புகின்ற அந்த தலைவருக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதை விட்டுட்டு எந்த அளவுக்கு காமெடியை பாருங்கள். ஆந்திர பிரதேஷ் 14 கோடி ஜனத்தொகை. நல்லா உன்னிப்பாக கவனிங்க சார். 14 கோடி ஜனத்தொகை, அதாவது 2 இணைஞ்சதா? 2 இணைஞ்சது. இப்போ பிரித்த மாநிலம் 6 கோடி 8 கோடி. அதில் சந்திரபாபு நாயுடு 14 கோடியினுடைய முதலமைச்சர். அவரை திடீர்னு பிரித்து விட்டோன்னே 6 கோடி காணவுடனே எல்லாம் குழந்தைய பெற்றுக்கோங்க சொல்கிறார கண்டி அங்கே ஜனத்தொகைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பை ஸ்ட்ராட்டஜி. அதே சமயத்தில் வெஸ்ட் பெங்கால் மிகப்பெரிய எண்ணிக்கை 10 கோடிக்கு மேலே. இவங்களுக்கு ஜனத்தொகை கணக்குப்படி போனால் தான் அவங்களுடைய எண்ணிக்கை கூடும். அவங்கள போய் அழைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அதே சமயத்தில் ஒரு குட்டையை குழப்புற வேலை சென்னை தமிழ்நாட்டை குட்டை குழப்பி வீணா போய் இன்னைக்கு இந்திய அளவில் குட்டை குழப்பறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது தயவு செஞ்சு 76ல் முட்டையை சொல்லாதீங்க, யார் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதோ திமுக அரசு தான். ஸ்டாலின் அவர்கள் டிவி பார்த்தா என்ன குட்டையை குழப்பறாங்க யாருன்னு தெரியாது. அதனால எல்லாம் மக்கள் தெளிவா 8 கோடி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். 5 ஆண்டு கால அவலத்தை இன்னொரு 5 ஆண்டு காலம் எடுத்துக்கிறதுக்கு கடவுள் கைவிடப்பட்ட ஒரு கட்சி எதிரான இவர் தான். ரஜினிகாந்த் அப்போ சொன்னார், கடவுளாலும் காப்பாற்ற முடியாது ஒரு கான்டெஸ்ட் சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கடவுளால் கைவிடப்பட்ட ஆட்சி. அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நிலையிலையும் 5வது வருஷம் தொடர வாய்ப்பில்லை. அதை அதிமுக அறுவடை செய்ய போகிறதா இல்லது சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்திருந்து தாவேக்காக்கு விட்டு கொடுக்க போகின்றதா? இதுதான் கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உரிமையை பற்றி பேசுகிற ஒரு கட்சி கடந்த முறை என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு பண்ணேன். சர்வ கட்சி கூட்டத்துக்கு எங்களை அழைக்கலை. உரிமை போராட்டும் உரிமை கேட்கும் ஒரு கூட்டத்துக்கு உரிமை பறிப்பு, எப்படி உரிமையை கொடுக்கணும் உரிமையை பெறணும், அதுதான் இருக்கணுமே தவறு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கலைன்னா அந்த சட்டத்தை ஏற்றுக்கலைன்னா நிதி தரமாட்டேன்றாங்கன்னு சொல்லி கட்டளை போடுறாங்க. அப்படின்னு அங்கே சொல்லிட்டு மாமியார் தொட்டால் மண்பாண்டம், மருமகள் தொட்டால் பொன்பாண்டமா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 400 ஸ்கொயர் ஃபீட்டில் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் மானியத்தில் வாங்கி அவன் வீடை கட்டுறான். அந்த இடத்துல 2 மரம் நட்டினாதான் நான் உங்களுக்கு மானியம் கொடுப்பேன்றது எந்த விதத்தில் நியாயம்? மரம் கட்டுன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. அது இயற்கையை பெருக்கணும், மரங்கள் வளரணும். மரத்தை அசோகர் மரத்தை நட்டினார், அவர் ரோட்டில் தான் நட்டினார், வீட்டில் இல்லை. அவனுக்கு இருக்கிற 300 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 மரம் வச்சான்னா இப்போ 50 சென்ட் தான் மீறும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் 3 ஆண்டு காலம் இப்போ டீலிமிட்டேஷன் வருது. யூபியில் 25 கோடி, யூபியில் 25 கோடி ஜனத்தொகை, 7.5 கோடி 8 கோடி மக்களாகிய நமக்கே 39-40 சீட்டுன்னா பாண்டிச்சேரியோடு சேர்த்து உங்களுக்கு 25 கோடி வச்சிருக்கவங்க 150-140 எம்பி சீட்டை அவன் கேட்பான். அவன் எப்படி விட்டு கொடுப்பான்? இந்த குட்ட குழப்புற வேலையை தயவு செஞ்சு இந்த சிண்டு முடிக்கிற வேலையை விடுங்க. இந்தியாவே ஒரு அசாதாரண நிலையில் கொண்டு போகிற ஒரு ஆபத்து இருக்குது இந்த திமுக இங்கு தொடர்ந்தால். மனித உரிமை சரி வீட்டில் இருக்குது சார். என்னுடைய உரிமையை மட்டும் நான் பேசினா காட்டில் தான் போய் நான் வாழணும். சில உரிமைகளை விட்டு கொடுக்கணும், சில உரிமைகளை கேட்டு பெறணும். அத்தனைக்கும் உரிமைன்னு சொல்லணும்னா நடுத்தெரு நாராயணா தான். அதே போன்று தமிழகம் மிகப்பெரிய அளவிலே சார் இன்னைக்கு காலையில் சார் ஒரு கற்பழிப்பு, ஒரு கொலை சார்.
2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு மூத்த முதியோர்கள் அவங்க வெட்டி கொல்லப்பட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கும் வாய்ப்பில்லை நிம்மதியாக இருக்கிறதுக்கு, பாதுகாப்பாக இருக்க. பெற்றோர்கள் பெரிய பெரிய வயது முதிர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பில்லை. இதே மாதிரி போயிட்டு இருந்தா ஒன்னா ரெண்டா சொல்றது அவலத்தினுடைய உச்சம் போதைப் பொருளுடைய. நேற்று நாங்கள் ஒரு காரில் வந்துட்டு இருக்கேன் சார், ஒரு 18-20 வயசு பையன், அவன் கஞ்சா சாப்பிட்டானா போதையில் அவள் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எத்தனை பேரை பார்க்குறோம், அவன் தள்ளாடிட்டு போகிறத பார்த்தா ஏதோ அவனுக்கு அடுத்த நேரத்துக்கு அவனுக்கு அந்த கஞ்சா கிடைக்கலன்னா அவன் எந்த விதமான குற்றத்தையும் செய்யறதுக்கும் தயாரா எல்லைக்கு போயிடுவான். எல்லைக்கு போய் மிருகமா மாறிடும். இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, டாஸ்மாக் அடிக்கல, வேற ஏதோ ஒரு ஐட்டம். ஆமா, போதை தான். டாஸ்மாக்ல ஆடுறவங்க நம்ம டாஸ்மாக் பார்ல பாக்குறோமே, இவன் அதையும் தாண்டி வேற லெவல்ல இருக்கான். போதை தான், அந்த போதை பொருள் உட்கொண்ட காரணத்தினால இத அவன் எதை வேணாலும் செய்வான். உச்சம், அதாவது மிருகத்தை விட பல மடங்கு மிருகத்தன்மையை கொண்ட ஒரு நபரா மாறுவான். அவனை அறியாமலேயே செய்யக்கூடிய. அதுக்கு என்ன பண்ணணும், தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் பஸ்ல வருது, கடை பஸ் ஸ்டேஷன்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் கஞ்சாவை போதை பொருளை பறிமுதல் செய்யறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி வந்துச்சு, எல்லை பகுதியிலிருந்து ஒரு வார்த்தை குஜராத்ல இருந்து வந்தது. குஜராத்துக்கும் தமிழ்நாடுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, அந்த குஜராத்ல இருந்து வந்தது. அப்ப நீங்க அந்த பார்டர், அந்த எல்லை ஓர காவல் என்ன பண்ணுது, அது எப்படி சார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தது? தயவு செஞ்சு ஒரே ஒரு வழிதான், எஃப்ஐஆர் நீங்க அதிமுக எல்லாத்துக்கும் ஒப்பிடுறீங்க இல்லையா, அவங்களோட ஆட்சியில் 8 லட்சம் எஃப்ஐஆர் குறைந்தபட்சம். நீங்க உங்க எஃப்ஐஆர் நீங்க அதிகப்படுத்தினாலே ஒழிய உங்களுக்கு என்ன பிரச்சனை? குற்றம் செய்யறவங்க எல்லாம் திமுக காரங்களா? எஃப்ஐஆர் போல ஏன் பயப்படுறீங்க? உங்க திமுக காரங்க தான் எஃப்ஐஆர் பண்றதுக்கு காரணமா இருந்தா நீங்க பயப்படலாம். அப்படி ஒண்ணும் இல்ல. நீங்க அத்தனை பேர் எஃப்ஐஆர் எண்ணிக்கையை உயர்த்துங்க. நாளைக்கு பட்ஜெட் வரும்போது மிகச்சிறந்த முறையில் இருக்கும். இப்பயே நான் சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா 4 வருஷம் நாமம் போட்டாச்சு, 5வது வருஷம் பட்ஜெட்ல ஏதாவது ஒரு இனிப்பை காமிச்சாதான் அடுத்த கட்டமா நம்ம போக முடியும். பிரியா சார், இப்போ இந்த அரசாங்கம் 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது, கிட்டத்தட்ட வந்துச்சு. இன்னும் 13-14 மாதம். இப்போ ஒரு அரசு உண்மையிலே நாம் ஆட்சியிலே இருக்கலாம், இல்லாமல் போகலாம். மக்களுடைய தீர்ப்பு. நாம் கொடுத்த தேர்தல் அறிக்கை என்னாச்சு, அதை நிறைவேற்றினமா, சுய பரிசோதனை செய்யணும். 90% நிறைவேற்றதாக அவங்க ஓப்பன் டெக்ளரேஷன் தன் அளவில் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. நிறைய விஷயம் நம்ம போகலை. இந்த மின்சாரத்தின் வாசம் ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்தினாங்களா, இப்படி ஒன்றான்னு கேட்டால் கூட பதில் சொல்ல முடியாது. மறுசீரமைப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவசர கோலத்தில் குழுக்களை எழுப்புறாங்க. தமிழ்நாட்டுடைய ஆதார பிரச்சனையான காவேரி, முல்லை பெரியாறு விவகாரம், ராசிமணல் பிரச்சாரம், மேகத்தாட்டு பிரச்சனை, சின்ன சின்ன குறுக்கு அணைகளை கட்டிய பிரச்சனைகள்லாம், இதை குறித்து என்னைக்காவது குழுக்கள் அனுப்பியிருக்கிறார்களா? இப்படி ஜீவாதார பிரச்சனைகளுக்கு போராடாமல் ஒரு பெரிய விஷனை, ஜனநாயகத்தை காட்பதை போன்ற தூதர்களை அனுப்புவதின் ஆழமான பரிணாமம், உள்நோக்க அரசியல் எது? நம்பர் 1, இதில் நீங்கள் இது ரொம்ப ஈஸியாக சொன்னால் உங்களுக்கு இந்த ரெய்டை பற்றி எந்த ஒரு இதுலேயும் பேச விடாமல் பண்ணியிருக்காங்க. சார் சொன்னார் எஃப்ஐஆர் போடலைன்னு. இடி உள்ளே வரணும்னு சொன்னால் ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு வேறு எஃப்ஐஆர் இருந்தால் தான் வர முடியும். இடி, சிபிஐ தானாக எஃப்ஐஆரே போட முடியாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2021 திமுக வந்த பிறகு அக்டோபர் மாதம் போட்ட ஒரு எஃப்ஐஆர் எடுத்திருக்காங்க. விழுப்புரத்தில் நடந்த ஒரு டாஸ்மாக் ரெய்டில் ஒரே ஒரு கடையில் 6.5 லட்சம் ரூபாய்க்கு கணக்கில் வராத பாட்டில்கள் 7000 பாட்டில் இருந்திருக்கு. அப்போ 4800 கடைக்கு இன்ட்டு 6.5 லட்சம் போட்டிங்கன்னா ஒரு 300 கோடிக்கு மேலே ஒரு மாதத்துக்கு வருது. வருடம் அன்னைக்கு 30,000 டன்னு இருந்தப்ப அன்னைக்கு நிதியமைச்சர் அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்கள் கணக்கில் வருவது பாதிதான், அதற்கு ஈக்குவலண்டாக கணக்கில் வராமல் போகிறதுன்னாரு. இப்போ 50,000 கோடி கணக்கில் வருதுன்னு சொன்னால் 45-48 போன பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு 50-75,000 கோடி வருடம் பில் போடாமல் தனியார்களுக்கு போகிறது, கட்சிக்கு போகிறது அப்படிங்கிறது இதில் தெளிவாகுது. இதை பற்றி எந்த சேனலுமோ நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சரோ சொல்லலை. இதை மடைமாற்ற செய்கிறாங்க சார். 2019 இப்போ நாம பேசுகிறோம், நமக்கு டிஸ்பாரிட்டியோ ப்ரோஆக்டிவிட்டியோ கிடையாது. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக ஜெயா பிளஸ் எங்களுக்கு முழுமையான சலுகை கொடுத்துருக்கிறது. மக்கள் பிரச்சனை நாங்கள் பேசுகிறோம். இதில் திமுக இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது ஊடகங்களில் அதிகமாக விவாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜெயா பிளஸை தவிர மீதி எல்லா ஊடகங்களும் எதை பேச வேண்டும் என ஒரு தனியார் நிறுவனம், பெண் என்ற தனியார் நிறுவனம் இன்னைக்கு எதை பேசணும்னு அவங்க தான் கொடுக்குறாங்க.
அவங்க கொடுக்கறத வச்சு தான் டிசைட் ஆகுது. வேற என்ன பெண்ணா? பெண். இது சூப்பர் சீஃப் மினிஸ்டராக மாப்பிள்ளை சாருடைய கம்பெனி பாப்புலர் என்டர்டெயின்மெண்ட் நெட்வொர்க். ஃபுல் பேரையே சொல்லணும்னா சொல்லிடுறேன். இல்லை மெயினாக பெண் தான். சரியா? அதனால அதுதான் டிசைட் பண்ணுதுன்னு வருது சார். இந்த கடந்த ஒரு 1.5 மாதத்தில் வந்திருக்கிற தீர்ப்புகள், நான் சொல்கிறது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தீர்ப்புகள், இதெல்லாம் எந்த லெவலுக்கு வந்திருக்கு சார். சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளர், முதலமைச்சருக்கு அடுத்த பதவியில் இருக்கிற கொடுத்த, அதாவது 41 கோவில் சிலை திருட்டு வழக்குகளில் என்ன ஃபைல்ஸையே அழிச்ச காணாமல் போயிருக்கு போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கு எஃப்ஐஆர் போடாமல் பண்ணுறீங்களேன்னு ஒரு பக்கம் சிலை திருட்டு பிரிவு கொடுத்த அஃபிடவிட்டு, ஒரு பக்கம் அதை ஏற்றுக்காமல் ஹோம் செக்ரட்டரி ஷுட் கிவ் ஹிஸ் ஓன் ரிப்ளை அண்ட் அப்பியர் இன் பர்சன் த்ரூ ஆன்லைன் சொன்னதில் அந்த ரிப்ளையை ஏற்றுக்காமல் புட்ட சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ட் ஏப்ரலுக்குள்ளே கொடுக்கணுன்னாங்க. அப்போ ஹோம் செக்ரட்டரி கொடுத்ததை ஏற்றுக்கல. அதே மாதிரி ஹைகோர்ட்டில் உங்களுக்கு கும்பகோணத்தில் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் வாட்டர் பாடியை அப்படின்னு கமிஷனர் கொடுக்குறாரு. வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்து க்ளீன் பண்ணலன்னு சீஃப் செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்காங்க நோட்டு. டேக் ஆக்ஷன், டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் ஆன் தி கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர் அண்ட் கிவ் இட் இன் ரைட்டிங் வாட் யூ ஹவ் டேக்கன். ஸோ சீஃப் செக்ரட்டரிக்கும் ஹோம் செக்ரட்டரியும் சொன்னதை செய்யலை. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்ன கோயிலுக்கு 4 வருஷம் கழிச்சும் பண்ணல. 2020 கொடுத்த கண்டெம்ட் போய் கமிஷனர் நேரடியாக வந்திருக்கார். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்த அமைச்சர்கள். ஸோ ஒரு துறையிலையும் எடுத்துக்கிட்டா. இன்னொன்று என்ன அப்பான்னு கூப்பிடுங்கிறாரு. புரட்சி தலைவியை ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிட்டாங்கன்னா தொட்டில் குழந்தையில் ஆரம்பித்து இப்போ குழந்தைகள் படிக்கணும், பெண் குழந்தைகள் படிக்கணும்னு சைக்கிள் கொடுக்கறதுல ஆரம்பித்து அம்மா உணவகம்னு எல்லாரும் 5 ரூபாயில் இன்னைக்கு சாப்பிட்டு போகிற மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு அவனை தகுதியாக்கிக்கிட்டாங்க. இல்லை தேவப்பிரியா, கட்சிக்காரர்கள் அம்மான்னு கூப்பிட்டாங்க. நல்ல கவனிங்க. அவருடைய செயல்பாடு மக்களை மக்கள் அனைவரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய அளவுல அந்த நேம் ஹேஸ் பீன் எம்பெடட். அதாவது எல்லாருடைய உள்ளத்திலும் பசுமரத்தாணி போல பதிஞ்சு போச்சு. இல்ல நான் சொல்றேன் செயற்கை ஊட்டியாக அப்பா அப்பாண்ட என்ன வரும்? இல்லை இன்னொன்று, அம்மா என்று யாரையும் அழைக்க முடியும், அப்பாங்கிறத அழைக்கக்கூடிய தன்மை இல்லை. அதுவுமே இருந்தாலும் சார், அம்மா உணவகத்தில் இன்னைக்கு எங்கே போய் சாப்பிட்டா 5 ரூபாயில் சாப்பிடலாம் சார். 5 ரூபாயில் 15 ரூபா இருந்தால் 3 வேளை சாப்பிடலாம். அருமை. ஸோ இது மாதிரி திட்டம் அதை ஒழுங்காக நடத்தாமல் இருக்காங்க. இதை தாண்டி சார் டீலிமிட்டேஷனில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். நான் பாடம் படிக்கிறப்ப 80களில் டீலிமிட்டேஷனை பற்றி நாம் பேசுறதுக்கே வழி இல்லை. இல்லை டீலிமிட்டேஷன் பற்றி நான் சொல்கிறது 14 மாவட்டமாக இருந்துச்சு, இப்போ 38 மாவட்டம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்பி தொகுதின்னு வச்சா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஸ்டேட்லேருந்து கேட்க முடியும். ஆனால் இது மெட்ராஸ் சென்ட்ரல் எடுத்திங்கன்னா அது அவருடைய தொகுதி அடுத்த மாவட்டத்தில் வரும். இப்போ திருப்பி பிரிக்க கோவில்பட்டியை பிரித்தா உள்ளூர் மக்கள் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இதையும் அதையும் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது, ஒரு எம்பி தொகுதி ஒரு மாவட்டம்னு பிரிச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த லிமிட்டேஷனை முதல்ல நீங்கள் பண்ணலாம். ஐயா தேவப்பிரியா, அமெரிக்காவில் செனட்லேயோ காங்கிரஸ்லையோ முக்கியமாக நியாயங்கள் விவாதிக்கப்படும். ஈஸியாக ஃபண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், சர்வதேச பொருளாதாரத்தை பற்றி நம்முடைய ஒரு ஆளுமைகளுக்கு தெரியும். இப்போ அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ரெய்டு நடந்திருக்க, இதை பற்றி 24 மணி நேரம் தாண்டி 48 மணி நேரம் தாண்டி அதையும் தாண்டி 72 மணி நேரம் போத ஏன் ஒரு சிறிய அறிக்கை கூட அரசு சார்பில் வரல? நாங்கள் நியாயமானவர்கள், நாங்கள் சரியாக வைத்திருக்கிறோம், ஒரு அரசியல் காரணங்கள் என்று கூட குய்யோ முறையோ என்று ஏன் குதிக்கவில்லை? சார் நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த கணக்குகளை நான் போட்டால் ஒரு கடையில் 7 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு 2021 எடுக்கப்பட்டது. இன்றைக்கி அந்த ப்ரைஸுக்கு ஆல்மோஸ்ட் 40% ஏற்றிட்டாங்க 2 தடவை. இன்றைக்கி அதோடைய மதிப்பு போட்டால் 10ல் ஒரு கடையில் 4800 கடைகள் இருக்குது. அப்போ டூப்ளிகேட் பில்லிங்கில் ஆண்டுக்கு 75,000 கோடி சரக்கு தமிழக அரசுக்கு வராமல் தனியார் நபருக்கு போகிறது. இந்த பணத்தை வச்சு தான் சார் ஈரோடு தேர்தலில் பிரதான எதிர்கட்சியோ மற்ற எந்த எதிர்கட்சியும் நிற்கல, ஒரு சின்ன கட்சியை தவிர ஓட்டுக்கு 6,000 ரூபா அங்கேயும் கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க பத்திரிகையாளர்கள். ஆண்டு ஒன்றுக்கு 14,000 கோடி எவ்வளோ நமக்கு வரக்கூடிய கலால் ஆயத்தீர்வையின் மூலமாக சுரண்டல் நடந்திருக்கிறது. ஆண்டு ஒன்றுக்கு 14,000. டாஸ்மார்க் என்பதே உயிர் கொள்ளும் ஒரு நிகழ்வு. கஞ்சாவை விற்றா கூட இன்னும் நிறைய நம்மளுக்கு வரி கிடைக்கும். அதே மாதிரி லாட்டரி டிக்கெட் விற்றா நிறைய கேரளாவில் 14,000 கோடி கிடைக்குது, நிறைய கிடைக்கும். அதனால் அதை செய்யலை, மகிழ்ச்சி. டாஸ்மார்க்கில் நம்ம ஏற்றுக்கிறோம், உயிரிழப்பை ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஒரு 40-50,000 கோடி வருது, அதை வச்சு மாநிலத்தை வழி நடத்தலான்னு. அப்படி இருக்கும்போது அந்த வரியிலேயே ஏய்ப்புன்னா
தாய்ப்பால் என்றதில் தாய்ப்பாலே கலப்படமாச்சா சார்? அதான் எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்? வரி ஏய்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு துயரம் இல்லையா? இது வரி, அப்ப நம்ம இவ்வளவு பெரிய உயிர் தியாகம் செஞ்சு குடும்பங்கள்லாம் நடுத்தருக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்க அந்த மதுவை ஏத்துக்கிட்டு வரி ஏய்ப்புல தான் போய் கடைசி நிற்கிறோம். இதெல்லாம் மக்கள் தயவு செய்து மனதில் கொண்டு செயல்படணும். 2026 இதை தாண்டி இப்போ 7 ஸ்டேட்டுக்கு அனுப்புறேன்றாரு. நீட் தேர்வை எதிர்க்கிறேன்னு இந்த வந்த உடனே 12 எதிர்கட்சிகளுக்கு அனுப்பிச்சார். இப்போ 12ல் 5 போயிடுச்சு. ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, ஒடிஷா இதெல்லாம் எதிர்கட்சியாக இருந்தது. இப்பொழுது இந்த பக்கத்துக்கு போயிடுச்சு. இதே மாதிரி நீங்க சொல்ற அருமையான பாயிண்ட். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 பிள்ளைங்க தற்கொலை செஞ்சுட்டு கடைசியாக ஒரு பிள்ளை அனிதால ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இதை மாதிரி குழுக்களையும் அனுப்பக்கூடாது. நீட்டை குறித்து உண்மையை அந்த 12 லெட்டருக்கு ஒருத்தர் கூட ரெஸ்பாண்ட் பண்ணல. சார் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்கவுங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க. டீலிமிட்டேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்க்கணும்னு சொன்னால் நிதி பகிர்வில் உங்களுக்கு 71 சென்சஸ்க்கு அப்புறம் நம்ம குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு ஒன்று 15வது நிதி கமிஷனில் 25% வெயிட்டேஜ் கொடுத்தது 12.5% கொடுத்துட்டு மற்ற வெயிட்டேஜ் கொடுத்ததுல பாப்புலேஷன் வெயிட்டேஜ்னால தமிழகத்துக்கு அட்வான்டேஜாக இருக்குதுன்னு. சார் அப்படியே ஒரே நிமிஷம் சார். இப்போ கேரளாவில் இருக்க முதலமைச்சர் போய் பிஜேபி அரசிடம் நிதி அமைச்சர்கிட்ட போய் பேசி துறை அமைச்சர்கிட்ட பேசி நிதி கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நீங்க எப்ப பார்த்தாலும் கொம்பு செய்ய விட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்படி சார் தமிழ்நாட்டுடைய மக்கள் 6 கோடி 4 கோடி கடன் வாங்கிட்டீங்க. உங்க ஆட்சி முடியல 5 கோடி ஆகுமா 6 லட்சம் கோடி ஆகுமா கடன்? அதெல்லாம் நம்மளுடைய தலைமையில தான், நம்ம தலையில் தானே சுமக்க வேண்டிய. சரி ஓம் பிரகாஷ், இப்போ இந்த முதல் கட்ட கருத்தில் நம்முடைய ஆளுமைகள் பல பேர் ஆரம்பித்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு அடிப்படையான கூறுகள் மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பதற்கு ஒரு இல்யூஷன், ஒரு மாய பிம்பத்தை வெளிமாநிலங்களுக்கு நமது ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு அனுப்புவதாக ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறதோ என்ற கேள்வி வைக்கின்றேன். எப்படி பார்க்கிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். மக்களின் அறியாமை போக்குறவர் தான் ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு நல்ல அரசியல் தலைவர். ஆனால் தமிழ்நாட்டில் மக்களின் அறியாமை வச்சு தான் இங்கே அரசியல் திமுக கழகம் அரசியலே பண்ணுறாங்க. அந்த அறியாமை எப்படின்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இல்யூஷன் வச்சு கட்டமைக்கிறாங்கன்னு. அந்த அறியாமையை இல்யூஷன் வச்சு கட்டுப்பிடிச்சி இங்கே வந்து நியூ ஏஷியன் பாலிசியாக இருக்கட்டும், இல்லை இது இப்போ வந்து அந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இதை வச்சு கட்டமைக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக நீங்கள் கேட்டது வந்து காவேரி தண்ணி பற்றி நீங்கள் போனாட்டி சொன்னீங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கோடைக்காலம் வந்துடுச்சு. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு குழு அமைச்சு போயிருக்காங்க. போயிட்டு டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கர்நாடகாவுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கீங்களே, அங்கே போயிட்டு அங்கே சிஎம் சித்தராமையாவை பார்க்க போகிறீங்க. அவரை பார்த்துட்டு அப்படியே துணை சிஎம் இருக்காங்க DK சிவகுமார். அவர் போன ஆண்டு ஒன்று சொன்னார், ஒரு டிராப் காவிரி தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், சாத்தியமே இல்லைன்னாரு. தயவு செஞ்சு இந்த வார்த்தையை திருப்பி சொல்லாதீங்க. போனாட்டியோட இந்த வாட்டி மழை கம்மி, கோடைக்காலம் வருது. தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காவிரி நீரை நம்பி மட்டும்தான் அவங்க பயிர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டில் பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு ஒரு வார்த்தைக்கு சேர்ந்து கோரிக்கையாக வைக்கணும். ஏன்னா இவங்க இப்போ வச்சதான் உண்டு. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இல்லை எம்ஜிஆர் முதல் கோரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இவங்க என்ன எம்ஜிஆர் மாரி போயிட்டு அங்கே போயிட்டு என்டிஆர், நம்ம வரலாறு திருப்பி பார்த்தோன்னா தெரியும், எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, என்டிஆரை போய் பார்க்குறாரு, அங்கே போய் சாப்பிட்றாரு, தண்ணி கொடுத்தா குடிக்காம வெளில வந்துட்டார். அப்போ என்டிஆர் கேட்குறாரு தண்ணி குடிச்சு போங்கன்னு. எங்கள் மாநில மக்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி நீர் வராமல் எங்கே தண்ணி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு போராட்டம் வைக்க போகிறாங்களா? இல்லை ஜெயலலிதா அம்மையார் வச்சாங்க பார்த்தீங்கன்னா 4 நாள் உண்ணாவிரதம், 1 நாள் 2 நாள் கிடையாது, 4லேருந்து 6 நாள் உண்ணாவிரதம் இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு வர வச்சாங்க. வர வச்சு அடுத்த நாளைக்கு காவேரி தண்ணியை திறந்து விட வச்சாங்க. அந்த மேட்ச் பண்ண போகிறாங்களா இவங்க? ஒன்றும் கிடையாது, வெறும் நாடக அரசியல் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் வைங்களேன், ஐயா சொன்னார் போதைப் பொருள் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு. இன்னைக்கு மாதாவரம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு கும்பல் இளைஞர்கள், அதுவும் இளைஞர்கள் இன்னொரு இளைஞர்கள் தரப்பில் விற்கிறாங்களாம். அது என்னன்னா, குடிக்கிற மதுவோ கிடையாது, மதுபானமோ கிடையாது, அதுக்கும் மேலே ஒரு படி போய் கஞ்சாவும் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இருக்க தமிழகமே கண்டிடாத ஒரு பேர் மெத்தஃபெட்டமின் அப்படின்னு ஒரு போதைப் பொருள் இன்னைக்கு மாதாவரம் பஸ் ஸ்டாப்பில் இளைஞர்கிட்ட வித்துட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாடு சொல்கிறாங்களே, தமிழ்நாடு மாடல், திராவிட மாடல் அப்படி இப்படின்றாங்களே, இந்த மாடல்லாம் எங்கே நோக்கி போயிட்டு இருக்கு? இளைஞர்களை, அதாவது ஃபியூச்சர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க, ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. அந்த இளைஞர்களோட மூளையை மொத்தமாக அப்படி நிப்பாட்டி வச்சு மொத்தமாக போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி கொண்டு இருக்க மாடல் தான் இப்போ திமுக கலைஞர் ஸ்டாலின் அரசு நடத்தக்கூட திராவிட மாடல். இதற்கு அவங்க ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறாங்களா? இதை தடுக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதுவும் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டை சொன்னீங்க, அந்த பாயிண்ட் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா டீலிமிட்டேஷன் பற்றி ஐயாலாம் ரொம்ப பேசிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதிகள்னு சொன்னாங்க. தேர்தல் வாக்குலங்க 90% நிறைவேற்றினு சொல்கிறாங்க. அது பட்டியலிடலாம். முதல் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா இருக்கட்டும், நாங்கள் கல்வி கடனுக்காக ரொம்ப கடன் வாங்கிட்டோம், ஹையர் எஜுகேஷன் மீன்ஸ் காலேஜ் எஜுகேஷனுக்காக. அதெல்லாம் ரத்து பண்ணுறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் எங்கள் கடனில் ரத்து ஆகும், இல்லை என் பையன் மேலே
ஸ்டபன்னா அந்த தலைமையில போய் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க எங்க தலைமையில கத்தி தொங்குதுன்றாங்களே. இங்க இருக்க ஏழை மாணவர்கள் மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு கல்வி கடன் நீங்க ரத்து பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இவங்க மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க கல்வி கடன் ரத்து பண்ணணும்னு. செகண்ட் பெட்ரோல் ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதை நம்ம பேசிட்டு பாருங்க. அந்த மாதிரி ஆமா மாதம் மாதம் என்ன தெரியுமா சொன்னாங்க சார், ராகுல் காந்தி அவர் மேனிஃபெஸ்டோ பண்ணுவோம்னு சொன்னாங்க. அவர் என்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகுது, என்னைக்கு ரத்து பண்றது, அது காணல் நீர் தான் அது. சோ அதான் முதல் விஷயம் கல்வி கடன் ரத்து பண்ணல. ரெண்டாவது பெட்ரோல் டீசல் விலை அதுவும் பண்ணல. மூணாவது மாத மின் கட்டணம். நான் என்ன கேட்குறேன், மாத மின் கட்டணம் வேண்டாம். நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் எப்பவுமே போய் தான் சொல்லுங்க, அது அப்படியே இருக்கட்டும். அட்லீஸ்ட் மின் கட்டணம் உயர்த்தாமல் இருந்திருக்கலாம்ல. மின் கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காலைல பசங்க ஒரு குழந்தை ஏஞ்சி காலைல ஏஞ்சோடனே அம்மா பால் காஃபி டீ அப்படி தான் கேட்கும். அந்த பால் விலையில கூட கை வச்சிருக்காங்க இப்போ இருக்க திராவிட மாடல் திமுக அரசு. அது கூட விட்டு வைக்கல. அம்மா சொத்து வரி உயர்வு, சொத்து வரி உயர்வுன்னு சொல்லுமே எல்லாமே அவ்வளவு நிலையா தமிழ்ல நடந்துட்டு இருக்கு. இவங்க என்ன ஒரு இதுல நினைப்புல இருக்காங்கன்னா நம்ம எவ்வளவு வேணுமோ தப்பு செய்யலாம், எவ்வளவு வேணுமோ அராஜகம் பண்ணலாம், கூட்டணி திருப்பி வந்துடலாம். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டணி பலம் நம்ம கிட்ட இருக்கு, அந்த கூட்டணியை வச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம். 2024 யாரும் இருக்க மாட்டாங்க சார். ஆமா தாவேகாக்கு போயிடுவாங்க. நீங்க அங்க போறாங்க, அது எப்படி போறாங்க, காங்கிரஸும் வெளியில வந்துரும், இது விடுதலை சிறுத்தை வெளியில வந்துரும், கம்யூனிஸ்டும் வெளியில வந்துரும். இல்ல அவர் பெருந்தகை சொல்லியிருக்காரு, தாவேகாவை இந்திய கூட்டணிக்கு தலைமை ஏற்கல நீங்களும் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திமுக இருக்கும்போது ஏன் கூப்பிடணும்? அவ்வளவு ஆட்சிதான் இங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இவங்க என்னன்னா பேசிக்கா அந்த கூட்டணியும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு வச்சு நம்பிட்டு இருக்காங்க. நான் ஒன்னு முக்கியமா சொல்ல விரும்புறேன், செங்கல் மட்டுமே தூக்க தகுதிப்படுத்திய இந்த கூட்டம் மீண்டும் ஒருவரை செங்கோல், அதாவது தமிழகத்தின் செங்கோல் ஏந்த எந்த ஒரு வாய்ப்பு மக்களால் வழங்கப்படாது. மக்களும் வழங்கப்படாது, இந்த தமிழ்நாட்டில் இருக்க மீதி இருக்க அதிமுக அரசியல் கட்சியும் வழங்கப்படாது, என்டிஏ கூட்டணியும் வழங்கப்படாது. அது டோட்டலாக நிராகரிக்கப்படும். அது அவங்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி இருந்தாலும் அந்த பிரம்மாஸ்திரம் தோற்கப்படும் 2026 தமிழகத்தில். ஸோ இவங்க அவலமான ஆட்சி தொடர்ந்து நடத்தும் போது இதெல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு இது நடத்துறாங்க பார்த்தீங்களா, பிரச்சாரம். அதுதான் வந்து நியூ ஏஷியன் பாலிசி மூலமாக ஹிந்தி உள்ள வருது, டீலிமிட்டேஷன் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டாக ஒரு புதுசாக ஒரு பொய்யை பரப்பி அது மூலமா அரசியல் செஞ்சு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் திராவிட மாடல். இப்போ அந்த மொழியை பற்றி சொல்கிறார் சார், ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன் சார். சாலமன் பாப்பையா 50 ஆண்டு காலம் எப்பேற்பட்ட தமிழ் ஆர்வலர், பேராசிரியர், தமிழ் மூத்த நபர். அவர் என்ன சொல்கிறாரு, நான் அறகுறையாக ஹிந்தி கற்றுந்தேன்னா ஏகாமே கிசான் ரகதாத்தா ஜாவோ ஆவோ பைட்டோ பியோ இந்த இந்தியை கற்றுட்டு இருந்தா நான் இந்திய நாடு முழுக்க சென்று என் தமிழை நான் வளர்த்திருப்பேன். ஒரு படி மேலே ஏறி சொல்கிறேன் சார், காமராஜர் ஆட்சி தொடர்ந்திருந்தால் ஹிந்தி தடைப்பட்டிருக்காது. அரைகுறை ஹிந்தியை வைத்து அரைகுறை ஹிந்தியை வைத்து நமது மத்திய நாற்காலியை, பிரதமர் நாற்காலியை அலங்கரிக்கிற ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருப்போம். மிகப்பெரிய அளவுல சட்டத்தை நம்ம திருத்திருக்கலாம், இன்னொருத்தங்கிட்ட கெஞ்சறதை விட நம்ம பண்ணிருக்கலாம். இல்ல ஹிந்தி வேணுமா ஹிந்தி கூடாதாங்கிறது வேற டிஸ்கஷன். இப்போ நீங்க சொல்றது இல்ல, இப்போ எல்லா பிரச்சனையிலையும் மடமாற்றம் செய்வதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னமோ சொன்னாரு, என்ன ஐட்டம் மாதவரத்துல இதெல்லாம் எங்க கொண்டு நிறுத்த அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மடை மாற்றம் சார். அதை நான் நினைவூட்டுறேன். ஹிந்தி வந்து ஒரு டம்மி பீஸ் சார். ஒரு மடை அதை பாரு, ஹிந்தி வந்து ஒரு வரலாறு இல்லாதது, உருது சமஸ்கிருதம் கலந்து வந்த ஹிந்தி. அது ஒரு பிரச்சனை கிடையாது. தேவை ஏற்படும் போது படித்தே ஆக வேண்டும். அதுல இருந்து மாற்ற கருத்து. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் சமமா வைங்க, ஒண்ணு தமிழ்நாட்டில் மொழி பற்று எனக்கு அதிகம், அதனால ஒன்னும் ஹிந்தியே இருக்காதுன்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். அந்த குழு செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும் தனியார் பள்ளியில படிக்க வச்சுட்டு அரசு பள்ளியில் ஏழை மாணவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம தேர்வுல போனவன் தோத்துறான் சார். இன்னைக்கு நான் 30 வருஷம் குப்பை ஓட்டிருக்கேன் காங்கிரஸ்ல. இன்னைக்கு நான் அடைந்த உயரத்தை என்னால் காங்கிரஸ்ல அடைய முடியாது. ஒற்றை காரணம், என்கிட்ட ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாம போனது காரணம் என்ன, எனக்கு இந்த மாநிலத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் என்ன சொல்றேன், உருது படிக்கிறாங்க, சமஸ்கிருதம் படிக்கிறாங்க, ஸ்பானிஷ் படிக்கிறாங்க, லாட்டின் படிக்கிறாங்க, மலையாளம் கன்னடம் படிக்க விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. அவங்க எது வேணுமோ படிச்சு. இனிமே இப்ப இருக்கிற கணினி உலகத்துல தயவு செய்து எதையும் நீங்க தடுக்காதீங்க. ஹிந்தி உள்ள வந்துச்சுன்னா அகில இந்திய ரீதியில் தமிழ் செல்லும் என்பதுதான் ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை. இல்லை, இப்போ நான் இப்போ கேட்குறது, இப்போ உங்களுடைய நேரம் தான், நீங்கள் பேசிட்டீங்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருடைய நிலையை பார்க்கிற போது எதற்குமே அவர் பதில் சொல்வதா தெரியல. அவர் வீட்டில் ஒரு அழகான ஒரு செட்டப்பில் வந்து உட்கார்ந்து பின்னாடி ப்ரௌன் கலராக இருக்குது, ஏதாவது ஒன்று பேசிட்டு போகிறார். இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை, நான் வந்து ஒரு சீரியஸ் கன்சர்ன், இது வந்து மிகப்பெரிய கவலை இது. சொல்லுங்க. அப்போ
என்னமோ ஒரு டாய்ஸ் மாதிரி வந்து அப்படியே சொல்லிட்டு போகிறது. அவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது. அது வேறு அது மட்டும் இல்லை சார். 70 கோடி மோடி அவர்கள் சாங்ஷன் பண்ணியிருக்காரு ஊட்டிக்கு ஒரு பூங்கா. அதாவது இது என்னன்னு சொல்கிறது, அந்த சுற்றுலாவை வளர்ப்பதற்கு அகில இந்திய உள்ள சுற்றுலா வந்து ஊட்டிக்கு வரணும். மலர் கண்காட்சி, மலர் பூங்காக்கு. அதுக்கு இந்த ஆட்சி என்ன தெரியுமா பண்ணுது? எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்லி பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா. 40 கிலோமீட்டர் சென்டர் பாயிண்ட்லேருந்து 40 கிலோமீட்டர் தனியாக போய் அந்த பூங்கா அமைக்கணும் என்பதை விட ஒரு மத்திய அரசினுடைய நிதியை முடக்கும் நயவஞ்சகம் வேறு ஏதாவது இருக்குமா? தயவு செஞ்சு தேர்தல் அரசியல தேர்தல் காலத்தில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மக்களாட்சி, மக்கள் அரசியல் செய்யுங்க, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. தயவு செஞ்சு நீங்க முன்னாடி நினைக்கிற மாதிரி ஜனங்க இல்லை. ஒரு தடவை ஏமாந்துட்டாங்க, ஒரு வாட்டி ஏமாந்தவன் பல முறை ஏமாறுவான்னு எடுத்தால் நீங்க தோல்வியை சந்திப்பீர்கள். கடைசி காலத்தில் இந்த பட்ஜெட்லயாவது நல்லது செய்யுங்க. இந்த ஒரு வருஷமாவது எஃப்ஐஆர் பெருக்குங்க. நாளைக்கு பட்ஜெட். எஸ். இப்போ தேவப்பிரியா சார் வந்து சொன்னாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், இப்போ நம்ம இந்த லிமிட்டேஷன் அதெல்லாம் வந்த நேரம் பேசிக்கலாம். அவங்க பேசுகிற மாதிரி நாமளும் பேச வேண்டியதில்லை. இப்போ கையில் நம்மகிட்ட ஆதாரமே இல்லை. இப்போ காமன் சிவில் கோடு வருதுன்னு சொன்னால் கையில் ஆதாரம் இருக்கா? போகாத ஒரு நம்ம வந்து பேச முடியாது. ஆமாம். இப்போது இவ்வளவு பெரிய விவகாரம் நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வரும் தலைமுறைகள் அழிய போகுது. அப்புறம் பாலியல் பலாத்காரம், வன்கொடுமைகள் இல்லையா? பள்ளியில் டீச்சர்ஸே வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அட்ராசிட்டி பண்ணுறாங்க. மாநிலத்தினுடைய நிதி ஆதாரம் பெருசாக இருக்குது. மத்திய 471 நாள் சிறையில் இருந்து இன்னும் அவர் குற்றமானவராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி துறையில் மறுபடியும் ஒரு பெரிய பயங்கரவாதம் நடக்குது. எவ்வளோ பெரிய தப்பு! இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? திருடவர்கிட்ட சாவி கொடுப்பீங்களா? அந்த மாதிரி 2019க்கு முன்பாக திமுக ஒரு பெரிய அளவில் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிச்சு. அதாவது நீட் தேர்வு தடுப்பேன், அடுத்தது வந்து ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, இதையெல்லாம் சொல்லி பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு போய் சொன்னாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான். அடுத்தது ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போட்டது ஸ்டாலின். அந்த நெட்டில் போய் தேடினீங்கன்னா அவர் இருக்கிறதே பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ 8 வழிச்சாலை அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பரந்தூர் அவங்களே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு தொழிற்சாலை, இதுக்காக உங்களுக்கு தொழிற்பேட்டை தொடங்குவதற்கு போராடின விவசாயியை குண்டர் சட்டத்தில் போட்டாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே விவசாயி பேரில் குண்டர் சட்டம் எந்த ஒரு மாநிலமும் போட்டதில்லை. அவங்க ஆட்சியில் கடந்த காலத்தில் இல்லை, சுட்டது விட்டுருங்க. நான் சொல்றது இந்த ஆட்சி வரைக்குமே பேசினா. எனவே மக்களை டென்ஷனில் வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு சொன்னதை இவங்க எதுவுமே செய்யலைன்னு தெளிவாயிடும். நீங்க சார் சொன்னார் இந்த இதெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தால் 100 ரூபாய்க்கு டிவி தரோம். நாங்கள் இன்னைக்கு 350 ரூபாய்க்கு குறைஞ்சி உங்களால் எல்லா சேனலையும் பார்க்க முடியாது. இது மாதிரி சார் 90, 99, 70 வாய்க்கு வர்றப்போ ஒரு மீட்டிங்லேயும் ஒன்று பேசுகிறார். போன தடவை என்ன பேசணும்னு அதை படிக்கிறப்ப அவர் துண்டுச்சீட்டு வச்சு படிக்கிறப்ப அது கூட ஞாபகம் வரலையான்னு தெரியல. வருத்தமாக இருக்குது. இதை பற்றி அந்த கூட்டணியில் இருக்கிற கார்த்தி சிதம்பரம் சொன்னார், இந்த ஆட்சி கவர்ச்சி உணர்ச்சி. ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி சேரில் உட்காந்துட்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார், இன்னொரு பக்கம் உணர்ச்சியை தூண்டி கொண்டுட்டு இருக்கார். சார் தாது மணல் வழக்கில் அவ்வளவு இது 5800 கோடி வசூல் பண்ணணும்னு வந்திருக்கு. ஆனால் ஜபகர் அலிங்கிறவரை லாரி ஏற்றி கொண்டாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து மாத்திரம் 25,000 கோடி ஆண்டிற்கு கடத்தப்படுகிறதுன்னு முன்னாள் அந்த கூட்டணி எம்பி செல்லகுமார் கொடுத்திருக்கார் பேட்டி. சொன்னீங்களா சார்? அப்ப அது கைது கூட அந்த டிரைவரை தான் பண்ணியிருக்காங்க, உரிமையாளரை கைது பண்ணல. இல்ல, அதுதான். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாவட்டத்தில் மாத்திரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாத்திரம் 25,000 கோடிக்கு இது ஆண்டுதோறும் கர்நாடகாவுக்கு கடத்தப்படுதுன்னா அப்ப அதுல எத்தனை தமிழ்நாட்டுக்கு வரணும், அரசுக்கு எவ்வளவு வரணும்? மணல் கடத்தல்ல தமிழக அரசுக்கு பில்லா இருந்தது 38 கோடி. எடுக்கப்பட்டது ஐஐடியும் ட்ரோனையும் அந்த அவங்க யூஸ் பண்ண ஜேசிபியில் இருந்த ஜிபிஎஸ் கருவிகளையும் வச்சு இடி சொல்லியிருக்கிறது 4,500 கோடி. 4,500 கோடிக்கு ஜிஎஸ்டி போட்டிருந்தாலே 600 கோடி வந்திருக்கும். 4,500 இதுக்கும் வந்திருக்கும் அரசாங்கத்துக்கு. ஸோ அதே மாதிரி சார் மெட்ராஸ்ல ரேஸ் கிளப்புக்கு வாடகை பாக்கி 13,000 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனரபிள் ஹைகோர்ட் சொல்லி அதை சீல் வைக்கிறேன்னு போறாங்களே தவிர வசூல் செய்யறதுக்கு பண்ணல. அதே மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு 2,084 கோடி 2015 வரைக்கும், அதுக்கப்புறம் போட்டால் அதுக்கு 3,500 கோடி வாடகை பாக்கி. அதை போன ஆட்சி கம்மியாக வாங்கியிருந்தா இப்போ அங்கே யார் தலைவர்? இவங்க கட்சி எம்பியுடைய எம்எல்ஏ தான்.
எம்எல்ஏ மந்திரியுடைய மகன் பொன்முடியோட மகன் தான் கிரிக்கெட் போர்டு சேர், தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன். அதில் 3000 கோடி. இங்கே கல்வியில் பணம் கொடுக்கல. இதெல்லாம் கணக்கு போட்டாலே பார்த்தா விமர்சனம் பண்ணாங்களே மோடி அமித்ஷானுடைய பையன் வந்து பிசிசி சேர்மனா இருக்கான்னு. இல்ல தேவப்பிரியா பொன்முடியோட மகன் இந்த மாதிரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரேஸ் கோர்ஸ் பெல்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய எம்ஏ சிதம்பரம் இந்த மாதிரி விவகாரங்கள், கல்லு மணல் ஜல்லி, அம்மா சின்னம்மா சொன்ன மாதிரி அதுல வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் வச்சாலே இது 1 லட்சம் கோடி வந்து. ஆனா ஒண்ணு தெரியுமா சார், இந்த மாநகராட்சி கட்டிடம் இருக்கு இல்லையா, அதனுடைய வாடகைதாரர்கள் 5ஆம் தேதிக்குள்ள வாடகை தரலன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, 5ஆம் தேதிக்கு தரலன்னா 12 விழுக்காடு அதிகமாக சார். இதை எல்லாத்த விட சாதாரண மக்கள் பயன்படுத்தும் கழிவறையில் பண்ணியிருக்கிற ஊழல். 3 ரூபா 42 பைசா கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் கிளீனிங்க்கு, ஒரு இதுக்கு. இப்போ 350 ரூபா ஆக்கியிருக்காங்க. ஆக்கி அப்படியே மெயின்டைன் பண்ணல, தனியாருக்கு கொடுத்துட்டு அதையும் மெயின்டைன் பண்ணல. அவங்க வெளியில கேமரா வைக்கணும், யார் வந்துட்டு வைக்கல. இன்னைக்கும் அதே நிலைமையில இருக்கு. இப்ப திருப்பியும் இந்த முறை 1200க்கு டெண்டர் அடுத்த 2-3 நாள்ல திறக்க போறாங்க. அதாவது அரசு ஊழியர்களும் பாதிக்கப்படுறாங்க, நமது பணம் சுரண்டப்படுகிறது. கடன் மாத்திரம் இந்த ஆட்சி வந்து 4.5 லட்சம் கோடி கடைசி பட்ஜெட் நாளைக்கு போட போறது. கடைசி பட்ஜெட், அடுத்தது இடைக்கால நிவாரணம் தான். ஆட்சி முடிய போகுது. தேர்தலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர இந்த 4 வருஷத்துல உருப்படியா நாங்க ஒரு திட்டம் பண்ணோம்னு சொல்லுங்க. பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, நீங்க ஒரு கல்வியாளர். திமுக வெளிப்படையாக பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருப்பதை போன்ற ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். தேவப்பிரியா சொல்வதை போன்று பரந்தூர் விமான நிலையத்திலும் அதானி நேரடியாக வந்து முதலமைச்சரை சந்திக்காவிட்டாலும் அவருடைய மனசாட்சிகளை சந்தித்து போனதும் மத்திய திட்டங்களுக்கு அவர்கள் ஆதரவாக இருந்தார்கள். உதாரணத்திற்கு மதுரை மேலூரில் அரிட்டா பெட்டியில் பல மாதங்களாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்த பின்பு கடைசியில் தூக்கத்திலிருந்து விழித்ததை போல் நடித்தார்கள். நேற்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு சொல்கிறார், பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதலும் அன்றைக்கு தமிழ்நாடுடைய உள்துறை செயலராக இருந்த சிவதாஸ் மீனாவுடைய லெட்டரை காட்டுறார். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் உங்களோடு உடன்படுகிறோம். வெளியே வந்து பிஜேபி, சமஸ்கிருதம், ஹிந்தி, இந்துத்துவான்னு நடிக்கிற நோக்கம் என்ன? இது என்னையா நடிப்பு? அதாவது முதல்ல 2-3 விஷயம் தெளிவுபடுத்திடலாம். எஸ்எஸ்ஏங்கிறது வேற, பிஎம் ஸ்ரீங்கிறது வேற. முதல்ல அதிலே இவங்களுக்கு தெளிவு இருக்காது. ஏன்னா சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிறது அனைவருக்கும் கல்வி இயக்கம், அதுதான் சர்வசிக்ஷா அபியான்ங்கிறது. பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, அதான் எஸ்ஆர்ஐ. எக்ஸாக்ட்லி. ஆமாம், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. ஆமாம். இப்போது இந்த பிஎம் ஸ்ரீயில் தமிழ்நாட்டில் பிஎம் ஸ்ரீ பள்ளி தொடங்கலாம் அப்படின்னு ஒரு கடிதம் போயிருக்கு அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வ கடிதம் தான் அது. அந்த கடிதம் போய் நாங்கள் அனுப்பலை, அங்கே வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத என்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரியல. ஆமாம், இல்லை. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பவர்ஃபுல் அமைச்சர் வந்து ஒன்று சொன்னாங்க. என்னென்ன, நாங்கள் வந்து ஒரு குழு அமைப்போம் தான் சொல்லியிருக்கோம், தொடங்குவதற்கு நாங்கள் வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு எப்படி போட்டிருக்காரு, we are very keen to put PM Shri school from next year போட்டுட்டு we are arranging a committee to implement ன்னு இருக்கு. அதுதான் சொல்லுங்க. அப்ப நமக்கு ஆங்கிலம் தெரியல. அது அவரோட அமைச்சர் பேர் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியல, எனக்கும் தெரியல. அதுதான் கேளுங்க. அதுதான் என்ன அந்த 39 பேரோட அநாகரிக செயல்பாடுன்னு சொன்னார கண்டி தமிழக மக்களை குறை சொல்ல. ஆனா இவங்க திருப்பி விட்டுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தான் சொன்னது, வேற யாரும் இல்லை. நாங்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, நாங்கள் குழு அமைப்பதற்கு தான் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. குழு எதற்காக அமைக்கிறதுன்னா பிஎம் ஸ்ரீ தொடர்பாக குழு அமைப்போம் தான் அதே சொல்லியிருக்கு. நல்லா தெரியுங்க. அதனால் நாங்கள் குழு அமைப்போம் என்று தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, அதோடு நான் நிறுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்களே யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் இன்ஃபரன்ஸ் என்ன வருது அப்படின்னு. இரண்டாவது, 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் ஒரு பிரபல நாளிதழில், மிக முன்னணி நாளிதழில் கட்டுரை எழுதியிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிதி வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா, எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னா, இங்கே அந்த துறை சார்ந்த செயலாளர் யார் இருக்காரோ அவர் தில்லியிலே மத்திய அரசு இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த செயலாளரை பார்த்து பேசுங்க. செயலாளர்கள் மட்டத்தில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அமைச்சர்களை விட துறை செயலாளர்களுக்குத்தான் அதிகாரம் அதிகம். அதையும் இன்னும் புரிஞ்சுக்கல. நான் எழுதியிருந்தேன் வெளிப்படையாக, மிக முன்னணி நாளிதழில் பெரிய கட்டுரை அது. இங்கே அமைச்சர்கள் மட்டத்தில் பேசலை, என்ன வேணால் பேசுங்க. ஆனால் இங்கே இருக்கிற துறை செயலாளர் போயிட்டு அந்த துறை செயலாளர்கிட்ட பேசினாலே உங்களுக்கு பேசக்கூடிய பல பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்துவிடும் எழுதினேன்.
சரிங்களா? ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் இங்கே முதலமைச்சர் இருந்தபோது டெல்லிக்கு போகிற போது துறை முதலமைச்சர்கள் அழைச்சி வச்சு பேசுவாங்க, துறை செயலாளர்கள் கூட்டு வச்சு பேசுவாங்க. பேசும்போது எடுத்து பாருங்கள், அந்த செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெய் சொல்லியிருக்கோம். துறை செயலாளர்களை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாநில மொழியில் அந்த செயலாளர்கிட்ட பேசுவாங்க. அவர்களுடைய ஆளுமை. அப்போது அவங்க தெரிஞ்சிருக்கல யார்கிட்ட பேசணும், அமைச்சர்கிட்ட பேசுறது கிடையாது. துறை செயலாளர்களை கூப்பிட்டு வச்சு தமிழ்நாடு இல்லத்தில் அவர் ஒரிசாலேருந்து வர்றாரு அப்படின்னா ஒரியாவில் பேசினாங்க. ஆந்திராந்து வந்தாங்க, தெலுங்கு தெரியும், மலையாளம் வரும்போது கன்னடம் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும், ஹிந்தியில் பேசுனாங்க, இங்கிலீஷ் தெரியும். செய்தியாக வந்தது. இதைத்தான் நான் சொல்றேன், தயவு செய்து செயலாளர்கள் மட்டத்தில் பேசுங்க. அமைச்சர்கள் மட்டத்தில் நீங்கள் என்ன வேணால் இப்போ பேசலாம், அப்புறம் திரும்பி போகலாம், அதெல்லாம் வேறு விஷயம். செயலாளர்கள் மட்டத்திலே உங்களால் பேசி தீர்க்க முடியக்கூடிய பிரச்சனைகள் தான் அநேகமாக இருக்குது. எல்லாமே அது செய்வதில்லை, அது செய்வதில்லை. 2 அப்புறம் 3வது, இப்போ நீங்கள் சொல்லிங்களா டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், இன்றைக்கி அதுதான் தலைப்பு. டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் நான் என்ன கேட்குறேன், இங்கே சென்னையில் ஒரு கூட்டம் போட்டு எல்லோரும் வர சொல்கிறீங்கல்ல, ஆமாம், அது வேணாம். நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணை கொண்டு வாங்க, தீர்மானம் கொண்டு வாங்க, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வேண்டாம், அப்படி இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் உங்களுக்கு பின்னால் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொடுத்து இல்ல யூபியில ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க. யூபியில அதிகமான எம்பி வந்தா பிஜேபிக்கு தான் லாஸ். அதனால இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் தள்ளி போட போறாங்க. இல்ல அதுக்காக நான் சொல்ல வரேன், இவர்களால் நாடாளுமன்றத்திலே அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இயலாது. இந்திய அரசியல் மொத்தமே இப்போ ஒரு போலி தலைவர்களால் நடத்தப்படுகிறதுன்னு தோணுது. மன்னிக்கணும். ஏன் அப்படின்னா இங்க ஒருவங்க கூப்பிட்டா இங்க வந்து பேசுவாங்க, ஆந்திராவில் நீங்கள் ஒரு கூட்டம் போட்டால் வந்து பேசுவாங்க, கேரளாவில் பேசினா பேசுவாங்க. ஆனால் டெல்லியில் நீங்கள் நாடாளுமன்றத்தோட திருமணம் வரும், எல்லாம் பின்னால் போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வெறும் அரசியல் கூட்டமாக தான் அவங்க பார்க்குறாங்க. இது ஒரு அரசியல் கூட்டம், ஒரு கூட்டணி வந்து பேசுவாங்க. நத்திங் பட் பொலிட்டிக்கல் மீட்டிங், என்ன வேணாலும் பேசலாம். ஆமாம், இங்கே வந்து பேசிட்டு போவாங்க. ஆனால் அங்கே போகும்போது நீங்கள் திருமணம் கொண்டு வரதுக்கான ஏன் கொண்டு வரக்கூடாது? ஒரு 50 MP கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஒரு எம்பிஸ் கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி இதை கொடுத்துருக்கோம், இதை பற்றி நாங்கள் பேசணும், ஒரு விவாதம் அப்படி பேச சொல்லுங்கள் பார்ப்போம், யாரும் முன்னால் வர மாட்டாங்க, அது தெரியும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே எப்படின்னா ஒரு அரசியல் நகர்வாக தான் பார்க்குறேன். அது ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது, அரசியலாக அது செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. மக்கள் இது அரசியலா அதுதான் என்னதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆமாம். ஆனால் மற்றபடி இது இந்த தமிழக மக்களுடைய உரிமை சார்ந்ததோ அல்லது ஒரு ஜனநாயக நெறிமுறைகள் சார்ந்ததோ அல்ல. அவர்களுடைய ஒரு அரசியல், அதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அஜெண்டா, பொலிட்டிக்கல் அஜெண்டா, அதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஓம் பிரகாஷ் சுருக்கமாக நிறைவு. பிஎம்சி ஸ்கூல் பற்றி வந்ததுனால அதை பற்றி நான் லைட்டாக சொல்ல விரும்புகிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, 3வது மொழியாக அது வாட் எவர் லாங்குவேஜ், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், வாட் எவர் லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வந்தால் தமிழ் அழியும்னு சொல்கிறாங்க. எப்படி அழியும்? இவங்க சொல்கிற தமிழுக்கே வருவனே, தமிழ் இலக்கியத்துக்காக, தமிழ் புலமைக்காக, தமிழ் வரலாறுக்காக, தமிழ் செயலுக்காக, தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சாங்க இந்த 5 வருஷத்தில்? ஒன்றும் கிடையாது. மாறாக 40,000 யங்ஸ்டர்ஸ் தமிழத்தில் 10th எக்ஸாமில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. தமிழில் 40,000 இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸு தமிழில் ஃபெயில் ஆகியிருக்காங்க போன ஆண்டு 10th எக்ஸாமில். சரி, இவங்க இன்னொரு விஷயத்துக்கு வரேன். ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து எல்லாமே இங்கிலீஷில் படிப்பாங்க, ஃபிசிக்ஸோ இங்கிலீஷில் படிப்பாங்க, கெமிஸ்ட்ரி இங்கிலீஷில் படிப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் தெளிவாக எழுத தெரியலன்னா பரவாயில்ல. தமிழ் மீடியமில் படிக்கிற, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற, தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க 10வது 12வது படிக்கிற பசங்களே தமிழ் பிழையெல்லாம் எழுத முடியலையே. இதெல்லாம் அவங்க சரி பண்ணாமல் தமிழ் வளர்க்காமல் தொடர்ந்து ஒரு பிம்பத்தை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சு நம்ம அரசியலுக்கு ஆதாயம் அடைவோம் அப்படின்னு ஒரு பெரிய அரசியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே அடுத்த ஆண்டு எலெக்ஷனோட 2026 சட்டமன்ற எலெக்ஷனோட தமிழ்நாட்டில் முடிய போகும். இது என் கருத்தாக வச்சுருக்கேன். இதான் கருத்து. கண்டிப்பாக. சொல்லுங்க. மின்வெட்டு சார் சொன்னது போல் அடுத்த ஆண்டு முழுக்க மின்வெட்டு இருக்க போது, மின்வெட்டு ஒன்றே போதும் அவர்களுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய வேட்டு வைப்பதற்கு. ஏற்கனவே 2011 அவர் சொல்லிட்டாரு. நம்முடைய வரலாற்று தரவுகளோடு ஆமா, தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக அம்மா அவர்கள் வைத்த நிலையில் ஆமா, அவர் ஆற்காடு 3000 கோடியை அவங்க ஃபண்ட் பண்ணி அடுத்த மின் திட்டத்திற்கு ஒதுக்கி இருந்தாங்க. ஒரு சின்ன விவரம் சொல்லிடுறேன். 2006 கருணாநிதி அவர்கள் அமைச்சரான பிறகு ஒரு நிறுவனம் அம்மா எங்களுக்கு ஆட்சி இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க, 1000 மெகாவாட் தூத்துக்குடியில் பவர் பிளான்ட்டுக்கு. அதுக்கு கிளியரன்ஸ் வேணும்னு போனப்ப நம்ம மின்மிக நீங்க எங்கிட்ட பேசாதீங்க, ஆற்காட்டாரை பாருங்கள்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆற்காட்டார்ட்ட போனா மின்மிகை ஆயிடுச்சு, தேவையில்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு 2009 மின்வெட்டுகள் ஆரம்பிச்சப்பதான் ஆற்காட்டார் குமிச்சார்.
சொல்றான். 4 திட்டங்களுக்கு அதிமுக அனுமதி கொடுத்தது, 3 பேர் நிலமே வாங்கல, நாங்க மொத்தம் நிலத்தை வாங்கிட்டோம், ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வந்த உடனே பண்ணி இத்தனைக்கும் அந்த ஃபைல் எடுத்தா அந்த அதிலேயே எழுதியிருக்காங்க, இன்றைக்கு நாம் மின்மிகையாக இருந்தாலும் இவ்வளவு திட்டங்கள் வருகின்றன, இதனால் 2008க்கு பிறகு மின்வெட்டுகள் வரும்னு எழுதியிருக்காங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட 4 சூப்பர் பவர் தெர்மல் பிளான்ட்ல 3 வராம போய் ஒன்னே ஒண்ணுதான் தூத்துக்குடியில மாத்திரம் தான் வந்துச்சு. சோ வருமுன் காவாதான் வாழ்க்கைங்கிறத ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க, இவங்க எதுவுமே பண்ணல. இப்ப நம்ம பாஸ்கர் ஐயா சொன்னாங்க, இது மக்களுக்கானதல்ல, இது ஒரு அஜெண்டா, இது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங். இல்ல ஒண்ணே ஒண்ணு நீங்களே சுட்டி காட்டுனீங்க, பொலிட்டிக்கல் இல்ல நீங்களே சுட்டி காட்டுனீங்க, இந்தி கூட்டணியில தான் காங்கிரஸும் இருக்கு, சிபிஎம்மும் இருக்கு. கேரளால முல்லப்பெரியார் அணைக்கு பக்கத்துல மேல இருக்கிற பேபி அணையில 3 மரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா 152 அடியும் சேவ் பண்ணலாம். இப்ப 142 அலௌடு. ஆனா சிபிஎம் இந்த முறையில இருந்து 142 கூட பராமரிக்கவே விடல சார். அடுத்தது ஒரு சின்ன பூகம்பம் வந்த உடனே கோயம்புத்தூருக்கு தர இந்த தண்ணியும் இப்ப 5 அடி ஹைட்டை குறைச்சிட்டாங்க, முக்கிய சிறுவாணி தண்ணிக்கும். அடுத்தது மேகதாது கட்டிக்கே தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய சார்பாக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் வழக்கு போட்டு மேகதாதுக்கு மாற்றாக ராசிமணல் கட்டுங்கன்னு உச்ச நீதிமன்றம் கைட்லைன் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 4 வருஷம் ஆயிடுச்சு. அதை கொண்டு போயிட்டு இவங்க பேசினாங்கன்னா கூட்டணியில இருந்துகிட்டு தமிழகத்துக்கு நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம் மக்கள்கிட்ட. சார் 1971க்கு பிறகு ஒரு முறை கூட திமுக வந்ததில்லை. திமுக வெற்றி பெற்றதெல்லாம் 25% ஓட்டை தாண்டி தனிப்பட்ட முறையில் அதை தாண்டி வாங்கினதே இல்லை. கூட்டணி பலம் ஐயா சொன்ன மாதிரி கூட்டணி பலத்தால் முடியும்ங்கிறாங்க. 1980ல கூட்டணி பலத்தை மீறி எம்ஜிஆர் திருப்பி வந்தார். 98ல மிகவும் வீழ்ந்த 96ல வீழ்ந்த ஜெயலலிதா மீண்டும் எழுந்தார். அதனால கூட்டணி பலம் காப்பாத்தாது, உங்களுடைய ஆட்சி தான் பேசும், மக்கள் ஆட்சி தான் பேசும், மக்கள் நிர்வாகம் தான் பேசும். மின்வெட்டு ஒரே மின்வெட்டு ஆர்காட்டார் சொன்னாரு, எங்களுடைய ஆட்சி மின்வெட்டுல தான் தோற்கும்னாரு. அதே போன்று இந்த ஆட்சியும் மின்வெட்டால் தோற்கும். நேர்களே, நம்ம இப்போ பேசுனது டீலிமிட்டேஷன் மறுவரையறைக்கு கையில் எந்த ஒரு சின்ன பேப்பர் கூட இல்லாமல் குழுக்களை அனுப்புகிறாங்க. அறிவுசார் தளத்திலும் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். கையில் எந்த விவகாரம் இல்லாமல் சும்மா போய் மீட்டிங் போட்ட கதை தான். அதை தான் நம்முடைய பாஸ்கரன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, இது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் முல்லைப்பெரியாறு விவகாரத்திலும் காவேரி விவகாரத்திலும் மேகதாட்டு, ராசிமணல், கிருஷ்ணா நதி இவர்களையெல்லாம் இணைத்த பல அணை சிறு சிறு குழு, இதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? ஆகவே இந்த ஒரு பிரகடனம் என்பது போலி பிம்பத்தை, மாய பிம்பத்தை, இல்லாத ஒன்றை இருப்பதை போன்று காட்டியும் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஜீவாதார பிரச்சனைகள், பாலியல் பலாத்காரம், வன்புணர்வு, ஆசிரியர்களால் நடந்துகிற அத்துமீறல், விலைவாசி உயர்வு, இன்னும் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய கலோபரங்கள், டாஸ்மாக், அதே போன்று வேளாண் பொருட்களை கொண்டு வருகின்ற சந்தைப்படுத்துகின்ற லாரிகளில் அதிக பணம் கொடுத்தது, எல்லாவற்றையும் மடைமாற்றுவதற்குத்தான் என்ற கருப்பொருளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தேவப்பிரியன், திரு ஓம் பிரகாஷ், திரு செங்கி பத்மநாபன், பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றி தெரிவித்து மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.